நாவினால் புறம் கூறுவது. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். உத்தமனாய் நடக்கிறவர்களால் மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் உண்டாகாது. உத்தமர்கள் தங்களுடைய தோழருக்கும் அயலாருக்கும் தங்களால் முடிந்த நன்மைகளை மாத்திரமே செய்வார்கள். தங்களுடைய தோழருக்கு தீங்கு செய்து விடாதவாறு மிகவும் கவனத்தோடு இருப்பார்கள். தங்களுடைய தோழரையும் அயலாரையும் மதித்து அவர்களோடு மரியாதையோடு நடந்து கொள்வார்கள். தங்களுடைய அயலாருடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டு பண்ண மாட்டார்கள். உத்தமர்கள் தங்களால் முடிந்த வரையிலும் பிறருக்கு உபகாரம் செய்வார்கள். இவர்கள் ஒருபோதும் யாருக்கும் உபத்திரவம் செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய அயலாரை பற்றி மற்றவர்கள் ஒருவேளை நிந்தையான பேச்சுக்களை பேசலாம். அப்படிப்பட்ட பேச்சுக்களை இவர்கள் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். தங்களுடைய அயலாரை பற்றி இவர்களும் அவதூறாக பேச மாட்டார்கள். மற்றவர்கள் அவதூறாக பேசினாலும் அதை இவர்கள் கவனித்து கேட்கவும் மாட்டார்கள். ஒருவேளை இவர்களுடைய அயலாரை பற்றி இவர்களிடத்தில் யாராவது நிந்தையான பேச்சுக்களை சொன்னால் அதை எல்லோரிடமும் சொல்லி அந்த நிந்தையான பேச்சை பெரிதுபடுத்த மாட்டார்கள். மற்றவர்களை பற்றி சொல்லப்படும் நிந்தையான பேச்சை இவர்கள் தங்களுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வார்கள். மற்றவர்களை பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் இவர்கள் மரிக்கும்போது அவர்களோடு கூட அடக்கம் பண்ணப்படும். அன்பு திரளான பாவங்களை மூடும். உத்தமர்களுடைய அன்பு ஏராளமான பாவங்களை மூடிவிடும். நாவின் தவறான பயன்பாடுகள்: கோள் சொல்லுதல், கதை சொல்லுதல், பொய்ச்சாட்சி கூறுதல், முணுமுணுத்தல், அவதூறு சொல்லுதல், தவறாக குற்றம் சாட்டுதல், வீண் பேச்சு பேசுதல், தூஷித்தல், அர்த்தம் இல்லாமல் பேசுதல், பொய் பேசுதல், ஏமாற்றுதல், புறம் கூறுதல்.